பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஃப்தார் சிந்தனையிலே தௌபாவின் நிபந்தனைகளை பார்க்க இருக்கிறோம். உண்மையில் தௌபா என்பது பாவமீட்சி என்று குறிக்கப்பட்டாலும் இந்த பாவமீட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கு, இறைவன் அதை அங்கீகரிப்பதற்கு சில நிபந்தனைகளை முஹத்திஸீன்கள், ஹதீஸுடைய உலமாக்கள், முஃபக்கிஹீன்கள், ஃபிக்ஹுடைய உலமாக்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள். அதிலே முதலாவது நிபந்தனை இஹ்லாஸ். அல்லாஹுக்காக என்ற தூய எண்ணத்தோடு ஒரு மனிதன் தௌபா செய்ய வேண்டும், பாவமீட்சியை இறைவனிடம் கோர வேண்டும். யாருக்காகவும் அல்லது மனிதர்களுடைய டோர்ச்சர் தாங்க முடியாமல், அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் தௌபாவிலே ஈடுபடுகிறான் எனவே நானும் ஈடுபட வேண்டும் என்ற அந்த நோக்கங்களுக்காக தௌபா செய்வதை விட களப்பற்ற எண்ணத்துடன் இறைவனுக்காக, இறைவனை அஞ்சி நாளை மறுமையிலே சுவர்க்கம், நரகம், கபருடைய வேதனையெல்லாம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் தூய்மையான எண்ணத்துடன் தௌபா செய்ய வேண்டும். எனவே இந்த தௌபாவை பற்றித்தான் அல் குர்ஆன் எங்களுக்கு குறிப்பிடுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்விடம் தூய்மையான முறையில் தௌபா செய்து அவனிடம் பாவமீட்சியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. அந்த தூய்மையான தௌபாவுக்கு இருக்க வேண்டிய நிபந்தனைகளாகத்தான் முதலாவதாக இந்த இஹ்லாஸ் என்ற களப்பற்ற எண்ணம், தூய்மையான எண்ணத்தை பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு மனிதன் தௌபா செய்யும் பொழுது தான் செய்த பாவத்துக்காக வருந்த வேண்டும். மனம் வருந்தி இறைவனிடம் பாவமீட்சி கோர வேண்டும். யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்துவிட்டேனே, இதற்காக நான் கை செய்தப்படுகிறேன், நான் இந்த பாவத்தை செய்திருக்கக்கூடாதே என்று மனம் வருந்த வேண்டும், கை செய்தப்பட வேண்டும். இதுவும் இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை ஐயாசிம அல்லா யஊத இலைஹா அபதா. எப்போதும் எந்த பாவத்துக்காக நாம் தௌபா செய்கின்றோமோ அந்த பாவத்தின் பக்கம் இனிமேல் நான் மீள மாட்டேன், அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்ய வேண்டும். எனவே அன்பார்ந்தவர்களே, நாம் எந்த பாவத்தை செய்தாலும் அதற்காக தௌபாவை பெற்று முடிந்து மீண்டும் அதே பாவத்தில் ஈடுபடக்கூடாது என்பதை இந்த நிபந்தனை எங்களுக்கு சொல்கிறது. எனவே நாம் தௌபா செய்கின்ற பாவங்களை அன்றோடு, தௌபா செய்கின்ற சந்தர்ப்பத்தோடு விட்டுவிட வேண்டும். அதற்கு பிறகு அந்த பக்கம் மீளவே கூடாது என்பதை இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது. நான்காவதாக இந்த தௌபாவின் நிபந்தனைகளில் ஒன்றாகத்தான் எந்த ஒரு மனிதன் இந்த தௌபாவில் ஈடுபடுகின்றானோ அவன் தன்னை வருத்தி கொண்டு, தான் உறுதி பூண்டு கொண்டு இஹ்லாஸான முறையிலே இந்த தௌபாவிலே ஈடுபடுவதோடு அந்த செய்யும் பாவத்திலிருந்து அவன் விடுபட்ட நிலையில் தௌபா செய்ய வேண்டும். ஒருவன் செய்கின்ற பாவங்களையெல்லாம் செய்து கொண்டு அல்லது அதே நிமிடத்தில் தௌபா செய்கின்ற அந்த நிமிடத்திலேயே பாவத்தை செய்து கொண்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோருவதை இஸ்லாம் வெறுக்கிறது, அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்ளாது என்பதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே ஐயக்லியா அனில் மாசியா, செய்யும் பாவத்திலிருந்து அவர் முற்றுமுழுதாக விலகி இருக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதன் மது அருந்துவது மிகப்பெரிய பாவம். மதுவை அருந்தி கொண்டு அவன் இறைவனிடம் தௌபா செய்கிறான். யா அல்லாஹ், நான் மது அருந்தப் போகிறேன், மது அருந்தி கொண்டிருக்கிறேன், என்னை மன்னித்து விடுவாயாக என்று ஒருவன் பாவமீட்சியை கோரினால் அந்த பாவமீட்சி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை இந்த நிபந்தனை எங்களுக்கு சொல்கிறது. இதே போலதான் ஏனைய பாவங்களை செய்து கொண்டு ஒரு மனிதன் யா அல்லாஹ், என்னை மன்னித்து விடுவாயாக என்று கோருவதும். அதே போல அடுத்த நிபந்தனையாகத்தான் ஒரு மனிதன் ரப்புக்கு பிழை விட்டிருந்தால் இந்த நிபந்தனைகள் சரி. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பிழை செய்திருந்தால், அநியாயம் செய்திருந்தால், மனித உரிமையில் கை வைத்திருந்தால் சம்பந்தப்பட்ட மனிதனிடம் மன்னிப்பு கோரி அவனிடம் மன்னிப்பை பெற்றுத்தான் இறைவனிடம் தௌபா செய்ய வேண்டும் என்ற அடுத்த நிபந்தனையையும் பார்க்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் பிற மனிதர்களுக்கு தொந்தரவு இழைத்து, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நாங்கள்
நோவினை செய்யக்கூடியவர்களாகவும் உறவுகளை வெறுத்து ஒதுக்கி நடக்கக்கூடியவர்களாகவும் இருந்து கொண்டு தௌபா செய்யக்கூடாது. மாற்றமாக அவைகள் அநியாயங்கள். மனித உரிமைகளில் கை வைத்துவிட்டு நாங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் அந்த சம்பந்தப்பட்ட மனிதன் மன்னிக்காத வரையில் எங்களை மன்னிக்க மாட்டான், எங்களுடைய தௌபாவை அங்கீகரிக்க மாட்டான். எனவே இந்த நிபந்தனைகளை நாம் நிச்சயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் இஃப்தார் நேரத்திலே அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம், சஹர் வேளையிலே அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். அதேபோல நோன்பாக இருக்கின்ற எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி பிரார்த்திப்போம், இஸ்திக்ஃபார் செய்வோம், தௌபா செய்வோம். ஆனால் இந்த நிபந்தனைகளை நாங்கள் கட்டாயமாக மறந்துவிடக்கூடாது, மனதில் இருத்தி தௌபா செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த தௌபாவை சரியாக விளங்கி கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் எங்கள் தௌபாவை அங்கீகரிப்பான். அதற்கு ஏற்ப எங்களுடைய தௌபாக்களை அமைத்து கொண்டால் நிச்சயமாக எங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசை அடைந்து விடாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குவான். என்னுடைய தௌபாவை அல்லாஹு தஆலா ஏற்று அங்கீகரித்து என்னை மனித புனிதனாக்குவான் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இறைவனிடம் இருகரம் ஏந்துங்கள், தௌபா செய்யுங்கள், பாவமீட்சி பெறுங்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்குரிய கூலியை, எங்களுடைய தௌபாவை அங்கீகரிப்பான். எனவே என்னுடைய தௌபாவை, என்னுடைய பாவமீட்சியை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானா, அங்கீகரிப்பானா என்ற சந்தேகத்தோடு நாங்கள் இறைவனிடம் இந்த பிரார்த்தனையில் ஈடுபடக்கூடாது என்பதையும் இஸ்லாம் எங்களுக்கு அழகாக கற்றுத்தருகிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, தௌபாவை பற்றிய பிழையான செயற்பாடுகளும் நம்பிக்கைகளும் இந்த சமுதாயத்திலே ஊறிப்போயிருக்கிறது, அது நிலைத்திருக்கிறது. ஆனால் அவற்றிலிருந்து முழுமையாக விடுபட்டு குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு தௌபாவை எவ்வாறு அறிமுகப்படுத்துகிறதோ அவ்வாறு தூய்மையான முறையில் இந்த தௌபாவில் ஈடுபட்டு மனித புனிதர்களில் ஒருவராக நாம் ஆகுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.